இந்த 6 பகுதி நம்ம பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். 3வது பகுதிக்கு இப்போ வந்திருக்கோம். இந்த பகுதியில் உங்களுக்கு ரொம்ப ஒரு அவேக்னிங் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னாங்க, எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச இந்த வார்த்தை. அதனால தான் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இந்த பகுதி உங்களை ரொம்ப ஒரு திங்க் பண்ண வைக்கும். சரிங்களா? இந்த இது நிறைய பேருக்கு பிடிச்ச வார்த்தை. அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். என்ன வார்த்தை நீங்கள் ஏதாவது யோசித்து மனசில் வச்சுருப்பீங்க. நம்ம பேசும்போதே அப்படியே திங்க் பண்ணுங்களேன். ஒரு வார்த்தை இந்த டாபிக் வருது, அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு 10-15 வார்த்தை கூட நீங்கள் காயின் பண்ணிக்க. நீங்கள் ரியலி ஒரு வெரி டேலண்டட் பர்சன், ரியலி வெல் அஹெட் ஆஃப் திங்கிங்கில் இருக்கீங்க. எஸ், ஐ ரியலி அட்மையர் யூ. I appreciate you that you are really in the right path and right track. ஒரு சரியான பாதையில் இருக்கீங்கன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் செய்கிறேன். 3வது பகுதி நம்ம இப்போ பேச போகிற டாபிக் ரிஸ்க் ஆஃப் இன்டெகிரேட்டிவ் மெடிசன். ஒரு சிக்கல் என்ன? ஒருங்கிணைந்த மருத்துவம் எடுக்கும்போது நமக்கு என்ன சிக்கல் ஏற்பட போகுது, என்ன ரிஸ்க் இருக்குன்றது நம்ம கேட்கணும். இந்த வார்த்தை ரொம்ப இது இல்லைங்க. எத்தனை இடத்துல இந்த ரிஸ்க்குன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கிறேன், நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்கிறேன், நான் ரிஸ்க் எடுத்து லைஃப் ரிஸ்க் எடுத்திருக்கிறேன், நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க்குன்ற வார்த்தை நம்ம லைஃப்பில் ரொம்ப ஒரு எசென்ஷியல் வேர்டு. கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அலோபதி மெடிசனில் நீங்கள் எல்லா மெடிசனும் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு யூசஸ். ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது யாருக்கு பயன்படுத்தலாம், இண்டிகேஷன், யாருக்கு இது தேவைப்படும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கும், இதில் யாருக்கு கொடுக்கக்கூடாது, கான்ட்ரா இண்டிகேஷன். நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டுங்களே அதில் இந்த பாயிண்ட் எல்லாம் வரும். இதை நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். ரிஸ்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். யாருக்கு இதை கொடுக்கக்கூடாது, அது கான்ட்ராண்டிகேஷன். ரிஸ்க்குன்னா என்ன? இந்த ஒரு மருந்தை சாப்பிடும் போது சில பேருக்கு வாமிட்டிங் வரும், சில பேருக்கு கிடினஸ் வரும், சில பேருக்கு யூரின் ஸ்டூல்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் வரும், ஆல்ட்ரேஷன் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு இதை சாப்பிட்டா கண் பார்வை மங்கலாயிடும், சில பேருக்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இது பாதிப்பு கொடுத்துரும். இது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனாலும் இந்த ரிஸ்க்குன்றதை நீங்கள் எல்லா மருந்துக்கும் படிங்க. ஒரே ஒரு மருந்தை ரிஸ்க் இல்லைன்னு சொல்லி ஏதாவது மருந்து இருக்கான்னு பாருங்க, ட்ரக் இருக்கான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இஸ் தேர் எனிதிங் விதவுட் ரிஸ்க்? ஏங்க நான் இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே வரேங்க. ஆயுர்வேதாவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹர்ப்ஸ் இல்லையா? அங்கே கூட நிறைய மெத்தடாலஜி ஆஃப் ப்ரிப்ரேஷனை இப்போ நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கே கஷாயம் கொடுக்குறாங்க, அங்கே இந்த நமக்கு சிரப்பு கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரைங்க கொடுக்குறாங்க. அங்கேயும் எல்லா விதமான ப்ரிப்ரேஷன்ஸும் இருக்குது. அதுக்கும் சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண வேண்டிய ஒரு இது தேவைப்படுது. கரெக்டுங்களா? அங்கேயுமே எடுத்துக்கோங்களேன். அதாவது இந்த ரிஸ்க் இல்லைன்றது. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மருந்து எனக்கு ஒத்துக்கலையே, அப்போ அது ஒரு ரிஸ்க்கு தானே. இந்த மருந்து எனக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லும்போது அது ரிஸ்க்கு தானே வரும். இந்த மருந்து எனக்கு எடுத்து வேறு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் ஒரு ரிஸ்க்கு தானே இல்லையா? ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே நான் ஒரு காமனாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றது தெரியல. நிறைய பேர் இப்போ கேள்விப்படுறாங்க. உங்ககிட்ட நான் அந்த பற்றி சொல்கிறேன். இது நீங்கள் பாருங்கள். ஃபுட், உணவு, உணவே மருந்து. கரெக்டுங்களா? இந்த உணவே மருந்துன்றது எவ்வளோ பாப்புலர் வார்த்தை, இவ்வளோ இது இன்னைக்கு ஒரு பப்ளிக்கை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். உணவே மருந்துன்ற வார்த்தை நீங்கள் எவ்வளோ பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கீங்களோ, உணவே விஷம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை பிரபலமாக இருக்கா? யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம விஷம்னு சொல்ல முடியுமா? எஸ், முடியுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்போவே சொல்லிட்டாங்க, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அமுதம் கூட நஞ்சாக மாறிடும். அமுதம் கூட நம்ம எடுக்கிற ஒரு உணவு தான். கேட்டுங்களா?
எதையுமே நீங்கள் ஒரு நல்லதை கூட தேவைக்கு அதிகமாக எடுக்கும் போது அது நஞ்சா மாறிடும். கரெக்டா? உணவு அத்தியாவசியம். ஒரு மனிதன் சராசரியாக 3 வேளை உணவு சாப்பிட்றான். அப்போ 3 வேளை உணவு சாப்பிடும் போது அவன் உடலுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய செயல்முறைகளுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் அவனுடைய அன்றாட தேவைக்கும் அதிகமாக எடுக்கும் போது அந்த உணவுன்றது அவனுக்கு ஒரு விஷமா மாறிடுதே. இப்போ இதில் எந்த மருத்துவத்தை நீங்கள் விதிவிலக்கா சொல்ல முடியும்? சொல்லுங்க. அலோபதி மெடிசன் இதை ஒரு விதிவிலக்கா பார்க்க முடியுமா? இல்லை ஆயுர்வேதத்தை நம்ம ஒரு விதிவிலக்கா பார்க்க முடியுமா? அப்போது எல்லாத்துலேயுமே ஒரு பின் விளைவுகள், ஒரு ரிஸ்க் வர நம்ம பார்க்குறோம். பட் இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே வரலாம். ட்ரக். இப்போ உணவை பற்றி பேசுவோம், இப்போ நம்ம மருந்தை பற்றி பேசுவோம். ட்ரக்கு கூட ஒரு அப்போவே சொல்லிட்டாங்க, ட்ரக் இஸ் அ மெடிசன், ட்ரக் இஸ் அ பாய்சன். ஏன் நீங்கள் எடுக்கிற ஒரு சுகர் மாத்திரையை ஒரு மாத்திரைக்கு பதில் 3 மாத்திரை சாப்பிட முடியுமா? 5 மாத்திரை சாப்பிட முடியுமா? அப்போ அது பேர் என்ன அர்த்தம்? ஓவர் டோசேஜ். ஒரு மாத்திரை போட்டு தூங்குறீங்க, திடீர்னு 5 மாத்திரை போட்டு தூங்க முடியுமா? ஒரு மாத்திரை போடுற தைராய்டுக்கு போடுறது ஒரு மாத்திரையை நீங்கள் 10 மாத்திரை போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே என்ன கேட்டகரி வருது? ட்ரக் இஸ் எ மெடிசன், ட்ரக் இஸ் அ பாய்சன். ஸோ இந்த ரிஸ்கில் இன்டிகிரேட்டிவ் மெடிசனில் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்க, என்ன பெனிஃபிட்? இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா 1 + 1 2. கரெக்டுங்களா? இந்த 1 அலோபதியாக இருக்கலாம், இந்த 2 இன்னொரு 1 ஆயுஷாக இருக்கலாம். அப்போ 1 + 1 2. இப்போ இந்த 1 நீங்கள் 2 ஆக்க முடியுமா? 1 + 1 எடுக்க முடியுமா? இட் கோஸ் த எக்ஸஸ். இங்கே இருக்கிற 1 2 எடுக்க முடியுமா? ஒரு இயற்கை மருந்து, நல்ல மூலிகை, இதை நான் 2 வேளை சாப்பிட முடியும், 2 மடங்காக சாப்பிட முடியுமா? இந்த மாத்திரையை 2 மடங்காக சாப்பிட முடியுமா? ஆனால் இது ரெண்டையுமே நம்ம ஒன்று சேர வைக்கும் போது உங்களுடைய அந்த ஃபுட் இஸ் அ உணவே மருந்து, ட்ரக் இஸ் அ மெடிசன். இந்த 2 கேட்டகரி இங்கே அப்ளை ஆகும். இன்றைக்கி என்ன நடக்குதுங்க? ஒரு சக்கரை நோயாளி வராருன்னு வச்சுங்க, அவருக்கு முதல்ல ஒரு சக்கரை மருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? கொஞ்சம் சில மாதங்கள், சில வருஷங்களுக்கு அப்புறம் சுகர் குறையலனா 2வது மருந்து, இன்னும் சில மாதங்களில் 3வது மருந்து, இன்னும் சில மாதத்தில் இன்சுலின். இது பிபிக்கும் ஒத்து போகுமா? 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. கொலஸ்ட்ராலுக்கு 1 மாத்திரை, 2 மாத்திரை. இன்னும் கூட கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ தைராய்டே நீங்கள் பார்த்துங்களேன், 1 மாத்திரை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆரம்பிக்கும் போது 25 மைக்ரோகிராம் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 50 மைக்ரோகிராம் கொடுப்பாங்க, அப்புறம் 100 மைக்ரோகிராம் கொடுப்பாங்க, அப்புறம் 150 மைக்ரோகிராம் கொடுக்குறாங்க. எதுவுமே உங்களுடைய அந்த நோயோடைய தன்மை அதிகரிக்கும் போது, நோயோட காலக்கெடு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டோஸ் அதிகரிக்கிறாங்க. இது கரெக்டாக தப்பா? உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? தூக்க மாத்திரை 0.5 மில்லிகிராம் போட்டால் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 1 மில்லிகிராம் போடுறாங்களா? கரெக்டுங்களா? அப்போ எங்கே போயிட்டுருக்கு? ஸோ இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவத்தை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மருந்தோட தேவைகள் அதிகரிக்குது. டிபெண்டன்சி, ட்ரக் டிபெண்டன்சின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு 2 இட்லி சாப்பிட்டா வயிறு பாதி வயிறு இருக்குன்னு வச்சுங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம 6-7 இட்லி சாப்பிட்றோமா? அதனால தானே இன்றைக்கி நமக்கு நோய் வருது. தேவைக்கு அதிகமாக இந்த உடல் தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும் போது அந்த உணவே நமக்கு ஒரு கொழுப்பாக போய் நம்ம உடம்புல தங்கி ஒரு நோயை உற்பத்தி செய்யுது. கரெக்டுங்களா? அதுதான் இந்த இதில் ரிஸ்க்ன்றதே வராது. இன்டிகிரேட்டிவ் மெடிசனில் 2 மருத்துவத்தை நம்ம ஒன்று சேர வைக்கும் போது 2 மருந்துங்க வெவ்வேறு வழியில் வேலை செய்யுது. இன்னைக்கு நம்ம ஒரு அலோபதி மருந்து எடுக்கும் போது அது வேறு வழியில் செயல்படுது. ஒரு ஆயுஷ் மருந்துங்களை எடுக்கும் போது அங்கே கொடுக்குற மருந்து வேறு வழியில் செயல்படுது. அப்போது இது 2யும் ஒன்று சேரும் போது இந்த சினர்ஜிசம்னு ஒரு இங்கிலீஷில் வார்த்தை இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தமிழில் எனக்கு சரியான அர்த்தம் தெரியல. 1 + 1 2ன்னு சொல்கிறோம்ல, சினர்ஜிசம்னா என்னென்னா 1 + 1 3 அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். இந்த ஒரு மருந்தும் எடுத்து இந்த ஒரு மருந்து தனியாக எடுக்கும் போது இந்த ஒரு மருந்து தனியாக எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய பயன் பல மடங்கு அதிகரிக்குது, 2ம் ஒன்று சேர்ந்து எடுக்கும் போது. இது பேர் தான் சினர்ஜிசம்.
அப்போ இது உங்களுக்கு என்ன, அந்த ஃபுட்டும் சரி அந்த ட்ரக்கும் சரி அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம இருந்துடுறோம். உணவே நம்ம மருந்துன்ற ஒரு அளவோடு நம்ம நின்றுடுறோம். ட்ரக் இஸ் எ மெடிசன்ன்ற அளவோடு இருந்துடுறோம். அப்போது அந்த லெவலை நம்ம அதிகமாக ஆக்க மாட்டோம். அப்போ இங்கே என்ன ரிஸ்க் வரும்? இப்போ சொல்லுங்கள், இந்த டாபிக் எப்படி இருந்துச்சு? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, தேர்ட் பார்ட்டு பயங்கரமாக இருக்குது, ரிஸ்க்குன்னு சொன்னோம். இது சுவாரஸ்யமான பார்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ரொம்ப உங்களை ஒரு மைண்டை தாட் ப்ரொவோக்கிங் கொடுத்துருக்குமா? உங்களை ரொம்ப சிந்திக்க வச்சுருக்குறோமா? 4வது பகுதியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். குழந்தையின்மை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன், தோல் மூட்டு வியாதி, புற்றுநோய், இப்படி எந்த நோயா இருந்தாலும் சர்வதேச ஆராய்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபங்க்ஷனல் மெடிசின் வழியில் எளிமையா சிகிச்சை வழங்கி குணப்படுத்தவும் முடியும், நோய் வராம தடுக்கவும் முடியும். ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கு ALM ஆயுஷுக்கு வாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு ALM ஆயுஷ் வாருங்கள்.